அது ஒரு சூப்பர் மார்க்கெட். மழை பெய்து கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரு மூலையில் சுகமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கார் உள்ள வந்துச்சு. அந்த காரை யாராவது கவனிக்க வேண்டுமா? ஒரு இளைஞர் அதை கவனித்தார். மழை பெய்ததால் காரில் இருந்து யாராவது இறங்கினால் நனைந்து விடுவார்கள் என்பதால் அவர் விரைவாக ஒரு குடையை எடுத்துக்கொண்டு சென்றார். அவர் அவளை உள்ளே அழைத்து வந்தார். மடாம், உங்களிடம் தேவையான பொருட்களின் பட்டியல் இருக்கிறது அல்லவா? தயவு செய்து அதை எனக்கு கொடுங்கள். நான் எல்லா பொருட்களையும் வாங்கி பில் செய்து வைக்கிறேன். தயவு செய்து உட்காருங்கள். மடாம், அவள் ஆச்சரியப்பட்டாள். நான் முதல் முறையாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் யாராவது என்னை உட்கார வைத்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வதை பார்க்கிறேன். அவர் பட்டியலை எடுத்தார். அவர் எல்லா பொருட்களையும் அழகாக வண்டியில வைத்தார். அவர் பில் செய்து வைத்தார். மேடம், இது 13,300 ரூபாய். அவள் பணம் செலுத்தும் போது, வேண்டாம், நானே கட்டுகிறேன் என அவர் பில் செலுத்தி மீதி பணத்தை தந்தார். மடாம், இந்த குடையை எடுத்துக்கொண்டு காரில் போய் உட்காருங்கள். அவர் எல்லா மளிகை பொருட்களையும் பேக் செய்து காரில் வைத்தார். அவர் எல்லாவற்றையும் தூக்கி காரில் ஏற்றினார். நன்றி மடாம், அவள் ஆச்சரியப்பட்டாள். அதுக்கு பிறகு அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு ஆர்டர் வந்தது. அது சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர். அதோட ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. இந்த எல்லா பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலைக்கு அனுப்புங்கள். அவற்றை உங்கள் கடையில் வேலை செய்யும் ரமேஷ் என்ற நபருடன் மட்டுமே அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, இனிமேல் அந்த இளைஞரை என் நிறுவனத்தில் சேர்த்துக் கொள்கிறேன். அவர் இனிமேல் எனக்காக மட்டுமே வேலை செய்வார். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே என் பொருட்களை அனுப்புங்கள். இல்லையெனில் உங்கள் பொருட்கள் எனக்கு தேவையில்லை. அவர் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பையனுக்காக நான் 1 மில்லியன் ரூபாய் ஆர்டரை ஏன் இழக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே எல்லா பொருட்களையும் பேக் செய்ய செய்தார். ஒரு லாரி ஏற்பாடு செய்தார். அந்த பையன்கிட்ட எல்லா பொருட்களையும் கொடுத்து அவனை அனுப்பி வைக்க செய்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட முழு முகவரியையும் தேடி சென்றான். அந்த முகவரியில் ஒரு பெண்ணின் பெயர் இருந்தது. அந்த பெண்ணை சந்திக்க சென்ற போது அவர் சாதாரணமானவர் அல்ல என்று தெரிய வந்தது. அவர் அந்த முழு தொழிற்சாலையின் மேலாண்மை இயக்குநராக இருந்தார். மேடம், நீங்கள் கேட்ட பொருட்கள் இவை. நான் நேரில் தர வேண்டும் என அவர்கள் சொன்னார்கள். ஆமாம் மகனே, என்னை நினைவிருக்கிறதா? அன்று மழையில் வந்தாயே என்றார் மேடம். நிச்சயமாக மேடம், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. என்ன வேலை என்றாலும் செய்கிறேன். அதற்குத்தான் அழைத்தேன். வா, சொல்கிறேன். சரி மேடம் என அவர் அடுத்த அறைக்கு சென்றார். அங்கே ஒரு பெயர் இருந்தது. திரு ரமேஷ், அந்த நிறுவனத்தின் பொது மேலாளர். இது என்ன மேடம்? வேறு ஒருவரின் பொது மேலாளர். ஆனா என் பேர் அங்கே இருக்கு. அது என் பேர் மாதிரி தெரிகிறது. சரியா மேடம்? இல்ல மகனே, அது உன் பெயர் தான். அது எப்படி சாத்தியம் மேடம்? நீ கடுமையாக உழைக்கும் ஒருவன், நேரத்தை வீணாக்காதவன், வாடிக்கையாளரின் மதிப்பை புரிந்து கொள்கிறவன். அதனால் தான் உன்னில் ஒரு அற்புதமான மேலாளரை பார்த்தேன். அதனால் என் நிறுவனத்தின் பொது மேலாளராக உன்னை நியமிக்கிறேன். உன் சம்பளம் 1,50,000 ரூபாய். அவன் விரைவாக வீட்டுக்கு ஓடிச் சென்றான். அம்மா, நீ சொன்னது சரிதான் அம்மா. சிறிய வேலை என்றாலும் நம்பிக்கையோடு செய். ஒரு நாள் கடவுள் கவனிப்பார். நீ சொன்ன மாதிரி கடவுள் என்னை இப்போதுள்ள இடத்திலிருந்து உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்வார் என்று சொன்னாய். அதுதான் நடந்தது அம்மா. அம்மா சொன்னாள், பைபிள் சொல்கிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முழு மனதோடு செய். சரியான நேரத்தில் கடவுள் உன்னை உயர்த்துவார். நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று அல்லது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கின்றன என்று மனம் உடைந்து உன் கையில் உள்ள வேலையை அலட்சியப்படுத்தினால் நிலைமை இன்னும் மோசமாகும். ஏற்கனவே உள்ளதை கூட இழந்து விடுவாய்.